நீ வந்து 2 கண்ணுடையவனாக நரகத்துல போறதை காட்டிலும் ஒரு கண்ணுடையவனாக பரலோகத்துல போகிறது நலமா இருக்கும். 2 கையுடையவனாக நரகத்துல தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கையுடையவனாக பரலோகத்துல இருக்கிறது நல்லா இருக்கும். 2 காலுடையவனாக நரகத்துல இருக்கிறத பார்க்கலாம் ஒரு கால் உனக்கு இருந்தா பரலோகத்துக்கு பங்குடையவனான மாறினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை நம்ம பார்ப்போம். அப்படின்னு சரீரத்துல உனக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நீ அதை பெருசா நினைக்க வேண்டாம். அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் பாடுகள் உண்டு. ஆனா சரீரத்துல வியாதியோ வேதனையோ இந்த உலகத்துல துன்பமோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எப்படியாவது நீ முயற்சி பண்ணி உன்னுடைய பாவத்தை தீர்த்துட்டு பரலோகத்துல வந்து சேர்ந்துடணும். ஏன்னா அது ஒரு நிச்சயமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பரலோக வாழ்க்கையை அவர் எப்போதுமே பிரதானப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல அவர் வந்தாரு, அவர் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுத்தாரு, நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சார். ஆனா எல்லாரையும் அவர் சுகப்படுத்திடல, விடுதலை ஆக்கிடல, பிரச்சனைகள்ல இருந்து அவர் நீக்கிடல. ஏன்னா அது அவருடைய பிரதான வேலை இல்லை. ஆனா அதற்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி தேவனிடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட எப்போதும் இருக்கும்படியாக பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது.